ஈஸியாக ஒரு ஸ்நாக்ஸ் வேணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக அதே நேரத்தில் செம்மையான ஒரு டேஸ்ட்டில் காலிஃப்ளவர் 65 எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். ஸ்கூல் லீவ் விட்டு குழந்தைகள்லாம் வீட்டில் இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ இந்த ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு முதலாவது அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தண்ணி சூடாகிக்கிட்டு இருக்குது. இதில் ஒரு 200 கிராம் காலிஃப்ளவரை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குறோம். அதை அப்படியே உள்ளே சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர் பீஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக தான் போடணும். அப்போ தான் நமக்கு எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்து கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு, இது ரெண்டையுமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டலாம். இந்த சுடுதண்ணியிலே இது ஒரு 2 நிமிஷத்துக்கு இருந்தாலே போதுமானது. சுடுதண்ணியில் சேர்த்து காலிஃப்ளவர் 2-3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே அரித்து வெளியில் எடுத்து வச்சிடலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம சுடுதண்ணியில் காலிஃப்ளவரை சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறோம். அந்த வெறுமனே இருக்கிற அந்த சூட்டில் மட்டும்தான் இந்த காலிஃப்ளவரை கொஞ்சம் நேரம் அப்படியே ஊற வச்சுருக்கிறோம். இப்போ இது எல்லாத்தையுமே அரித்து வெளியில் எடுத்துடலாம். அடுத்ததாக ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்து வச்சுட்டு அதில் ஒரு 50 கிராம் அரிசி மாவு சேர்த்துக்குருவோம். கூடவே ஒரு 50 கிராம் கடலை மாவையும் சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்குருவோம். இப்போ இந்த 65க்கு தேவையான உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு 65 மசாலா எடுத்து வச்சுருக்குறோம். அதை அப்படியே உள்ளே சேர்த்துருவோம். இது கூட காரத்துக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் மிளகாய் பொடியை சேர்த்துக்குவோம். இது கூட ஒரு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கிறோம். அதையும் உள்ளே சேர்த்துக்கிறோம். அடுத்ததாக தண்ணி சேர்த்து இதை கலந்துக்க போகிறோம். இப்போ முதல்ல ஒரு 50 ml தண்ணி சேர்த்துக்குறோம். தண்ணி சேர்த்துட்டு அப்படியே நல்லா கலந்து விட்டலாம். நம்ம சேர்த்த மசாலா மாவுகள் எல்லாமே சேர்ந்து நல்ல ஒரு பேஸ்ட்டாக வரணும். இப்போ இந்தளவுக்கு நல்ல ஒரு பேஸ்ட்டாக கலந்து வச்சுட்டு காலிஃப்ளவர் எல்லாத்தையுமே எடுத்து அப்படியே உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா விரவி விட்டுறலாம். அந்த மசாலா எல்லாமே காலிஃப்ளவர் பீஸுகளில் ஒன்றுலையும் சேரணும். இப்போ இந்தளவுக்கு விரவி விட்டுட்டு இன்னும் பார்த்தீங்கன்னா மாவு கொஞ்சம் திக்காக இருக்குது. அதனால் லேசாக மட்டும் ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் கையில் தண்ணி எடுத்து நல்லா இந்த மாதிரி தொளிச்சு விட்டுட்டு மறுபடியும் ஒரு வாட்டி விரவி விட்டலாம். அந்த மசாலா பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவரில் லேசான ஒரு கோட்டிங் தான் இருக்கணும். அப்போ தான் நமக்கு இது வெந்து வரும்போது கிறிஸ்பியாக இருக்கும். மாவு நிறையா இருந்ததுன்னா ஒரு பஜ்ஜி மாதிரி ஆயிரும். அதனால் இந்த பக்குவத்துக்கு கலந்து வச்சுக்கிட்டால் போதும். இப்போ இந்த மாதிரி கலந்து வச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் அந்த மசாலாலேயே ஊற விட்ருவோம். இவ்வளோ நாள் நீங்கள் மசாலா ரெடி பண்ண உடனே எண்ணெயில் போட்டு பொரிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் போட்டோம்னா சூப்பராக இருக்கும். இப்போ 1/2 மணி நேரம் நல்லா மசாலாவில் ஊறிடுச்சு. அடுத்ததாக இது எப்படி பொரிச்செடுக்கலான்னு பார்ப்போம். கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெயை நல்லா சூடு பண்ணிடணும். நல்லா ஃபுல் ஃப்ளேமில் சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கலாம். இப்போ ஒவ்வொரு பீஸ்களாக எடுத்து அப்படியே உள்ளே சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். காலிஃப்ளவரை இந்த மாதிரி எண்ணெயில் சேர்க்கும்போது இந்தளவுக்கு சூடு இருந்தால் தான் நமக்கு அந்த இருக்கிற லேசான மசாலா கூட பிரியாமல் வரும். நீங்கள் சிக்கனில் 65 போட்டாலும் இதே மெத்தடில் போட்டு பாருங்கள், உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சதில் பாதி அளவுக்கு போட்டாச்சு. ஒரு ரவுண்டுக்கு போட்டு விட்டுட்டு ஒரு நிமிஷம் கழித்து இந்த மாதிரி கரண்டியை வச்சு துண்டாக அப்படியே பிரித்து விட்டுறலாம். எல்லாமே ஒன்றா சேர்ந்து ஒட்டி இருக்கும். எல்லாத்தையும் துண்டாக பிரித்து விட்டாச்சு. இப்போ நல்லா ஒன்று போல் பொரிஞ்சு வரட்டும். இப்போ மீடியம் ஃப்ளேமில் நம்ம எண்ணெயில் சேர்த்து 4 நிமிஷம் ஆச்சு. இப்போ இந்தளவுக்கு பபுள்ஸ் ஃபுல்லாக ஓரளவுக்கு அடங்கி இருக்குது. இந்த ஸ்டேஜில் எடுத்தாலே போதுமானது. நமக்கு கலரும் கரெக்டாக இருக்கும், டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். உள்ளேயும் காலிஃப்ளவர் நல்லா வெந்திருக்கும். இந்த பக்குவம் தான் நமக்கு சரியாக இருக்கும். இந்த நேரத்தில் இது எல்லாத்தையுமே அரித்து வெளியில் எடுத்துருவோம். அவ்வளோதாங்க, நமக்கு காலிஃப்ளவரில் சூப்பரான ஒரு 65 ரெடி ஆயிடுச்சு. நம்ம ரெடி பண்ணது 2 பேர்த்துக்கு கூட பத்தாதுங்க, அந்தளவுக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட்டு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.